தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்திலும் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும், அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் செய்வீராக. எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் நடந்து முடிந்த கூட்டங்களில் சாட்சிகளை சொல்லணும் அப்படின்னா, ஆமாம், சில சாட்சிகள் இருக்கிறது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஆமாம், கடந்த முதல் கூட்டத்தில் ரெண்டாவது மாதம் நடத்தின கூட்டத்தில் ஒரு சகோதரன் இந்த இடத்துல வந்திருந்தார். அவர் இன்னைக்கு வரலை நினைக்கிற, அவங்க மனைவி மாத்திரம் வந்திருக்கிறாங்க. ஆமாம், பாருங்க, காலில் இவ்வளோ பெரிய வீக்கம். ஆமாம், நம்மளை போல இருக்கிற காலு தான், ஆனால் வீக்கம். எப்படி வீக்கம்? அந்த காலில் இருந்த அந்த வீக்கம் நிற்க முடியாமல் ஜோம் பண்ணாங்க. நான் உட்காரவே விடலை, அவங்கள நிற்க வச்சு தான் ஜோம் பண்ணேன். காலை பிடிச்சு ஜோம் பண்ண. இயேசுவின் நாமத்தினால இந்த காலில் இருக்கிற எல்லா புண்களும், இயேசுவின் நாமத்தினால் இந்த கால்களில் இருக்கிற எல்லா வேதனைகளை நீங்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணி விட்டேன். அடுத்த கூட்டத்துக்கு அவங்க வந்தாங்க. பாருங்க, காலை பார்த்த எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சாதாரணமாய் நார்மலாக அந்த கால் எப்படி இருக்குமோ அதே போல கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு பரிபூரண சுகத்தை கொடுத்தார். அவரே ஆமென் தைரியமாய் எழும்பி நடந்து மறுபடியும் ஜெபித்து விட்டு போனார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இயேசு ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் இதே போல வருகிற நாட்களில் திரளான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் பெயர் பிரஸ்தாப பண்ணுவதற்காக அல்ல, கர்த்தர் நல்லவர், தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு ஜீவிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை இந்த யாக்கோபுரத்தின் கிராமத்தில் இருந்து முழக்கப்பட வேண்டும். இந்த பட்டணங்களுக்கெல்லாம் இந்த தேவன் ஜீவனுள்ளவர், இவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும். நல்ல கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவப்பிள்ளையே, அவர் மரித்து போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவரை சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார். நல்ல முழுபலத்தோட கைகளை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ஜீவனுள்ள ஆராதனையை செலுத்தும்படியா, ஒரு ஜீவனுள்ளவர் ஆராதனையை செலுத்தும்படியா, அவர் செத்து போனவரிடத்தில் இல்லை, செத்த தெய்வங்களிடத்தில் இல்லை, எங்கேயோ மாட்டி வைத்திருக்கிற போட்டோவில் இல்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இந்த இடத்தில் அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஜெபிக்க போகிற வாஞ்சிக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஒவ்வொரு பேருக்கும் அவர் அற்புதங்களை செய்வதற்கு, விடுதலையை கொடுப்பதற்கு அவர் ஜீவனுள்ளவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி பிசாசு வெட்கப்படட்டும், சத்துருவின் கிரியைகள் ஓடட்டும். நீங்க தட்டும் பொழுது, நீங்கள் கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்தும் பொழுது, நீங்கள் கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு முன்பதாக தலை விரித்து ஆடுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், எல்லா போராட்டங்கள் இந்த ராத்திரி நேரத்திலே, இந்த நாளிலே ஒரு முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிக்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்திற்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பாரங்களுக்கு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்களுக்கு, போராட்டங்களுக்கு, உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய திருப்புமுனை, the breakthrough
coming upon you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தட்டி ஆராதிக்கணுமே, கை தட்டி கர்த்தரை துதிக்கணுமே. ஒரு புதிய கதவுகளை, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை, ஒரு புதிய மேன்மைகளை தேவ பிள்ளையே இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதியவைகளை தோன்ற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாம் ஆமென் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அநேக பேருடைய வாழ்க்கையிலே ஆமென் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளையே ஆமென் அநேக பேருடைய வாழ்க்கையிலே ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது. இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் சொல்ல போகிறீங்க, என் வாழ்க்கையிலே பழைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றிவிட்டார். இந்த நாளிலிருந்து கர்த்தரின் வாழ்க்கையில் வரப்போகிற நாட்களில் புதிய காரியங்களை வைக்க போகிறார், புதிய காரியங்களை வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. கைதட்டி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. புதிய துவக்கங்களை, புதிய ஆரம்பங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் தருகிறார், உங்க ஊழியத்தில் கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எத்தனை நல்லவர். ராமன் சொல்லுங்களேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நேசித்ததுனால தான், பாருங்க, ஆண்டவர் நம்மளை நேசித்ததுனால தான், அவர் நம்மை நேசிக்கிறபடியினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏமன். அவர் நம்மளை நேசிக்கிறவர். இந்த வார்த்தையை என்னுடைய தனி ஜபத்தில் அதிகமாய் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை அதிகமாக என் தனி ஜபத்தில் சொல்லுவேன். ஆண்டவரே நீங்க நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க சொல்ல முடியும் நல்லவர்? ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்வாருங்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமா. என்ன வேணும்? நான் தான் நல்லா இருக்கிறேனே, எனக்கு என்ன வேணும்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிறீங்களா? உங்களை சாதாரணமாய் இந்த இடத்துல கர்த்தர் அழைத்து கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வேடிக்கை பார்க்கலாம், ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், என்னத்தான் பேசுறான்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்களே அறியாத சில தேவைகள் உங்க வாழ்க்கையில உண்டு. நீங்களே அறியாத சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில, கட்டுகள், சில பலவீனங்கள் இருக்கும். கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றும்படிக்கு, கர்த்தர் அந்த காரியங்களிலே ஆமென் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்குதான் என் ஆண்டவர் இந்த இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். Thank you Jesus. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. சேர்ந்து சொல்லுவோமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக. உங்க சத்தம் உயரணுமே. அனைத்திற்கும் பதில் தருவி. என் எதிர்பார்ப்புக்கு, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக. உங்க சத்தம் உயரட்டும், உயரட்டும். சொல்லுங்க. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் பதில் தருகிறவரே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஓ யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சேர்ந்து சொல்லுவோம். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எனக்கெல்லாம்
தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒரு மட்டும் சேர்ந்து சொல்லுவோம், யெகோவாயிரே, யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் தேவ பிரசன்னத்தில் இணைந்து சொல்லுவோமா, ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்கிறவரே, உங்க சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? சேர்ந்து சொல்லுவோம், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் சொல்லுங்க, எதிர்பார்ப்புக்கு மேலாக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும், அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் செய்வீராக. சேர்ந்து சொல்லுவோம், எதிர்பார்ப்புக்கு அநேக பேருடைய பிள்ளைகளுக்கு மேல தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ பிள்ளையை இப்பொழுது ஒரு மகிமை உன்னை மூடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாகப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஒன் மோர் டைம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, ஜீசஸ்